ஒரு 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை பாஜகவினர் திருடி விட்டாங்க. அதுவும் அண்ணாமலை சொல்லி திருடிட்டாங்க அப்படின்ற ஒரு மன்னிக்கணும். 20 லட்ச ரூபா பொருட்களும் இல்லை, அந்த சொத்தையவே எடுத்துட்டாங்க. பழையசூர்.com ஒன்று உருவாக்குறேன். முதல்ல கோயம்புத்தூரில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ அந்த பில்டிங் ஓனருக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டே இருந்தது. அவர் சொத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவரே கற்பனை பண்ணி தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டே இருந்தார். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, நேராக நம்ம அண்ணாமலை போய் பார்க்குறாங்க. இவங்க என்ன 3, 4, 5 மீட்டிங் கொடுக்குறாங்க இந்த காலி பண்ணுறதுக்கு. நல்லா கேட்டு கட்ட பஞ்சாயத்துக்கு எவ்வளோ வேகமாக முன்னுரிமை கொடுக்குறாரு. கடைசி ஒரு போன வாரத்தில் என்ன பண்ணுறாரு, எனக்குன்னு ஒரு மாநில தலைவர் இருப்பார், அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி நீங்கள் காலி பண்ணுறீங்களா இல்லையா, டிஜிபி வச்சு எல்லாத்தையும் அள்ளி போட்டுருவோம். இவங்க எதிர்க்கட்சியாக தானே இருக்காங்க தமிழ்நாட்டில், அவங்க எப்படி டிஜிபி வச்சு அள்ளி போடுவோம்? நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டா இருக்கக்கூடிய ஐபிஎஸ், ஐஏஎஸ் அதிகாரிகள் அத்தனை பேரும் பாஜக பக்கம் இருக்காங்க. இது முதலமைச்சருக்கே தெரியாது. அடுத்த நாளே எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, உடச்சி எல்லாம் உள்ளே போய் பொருளை அள்ளிட்டு மொத்தத்தை அள்ளிட்டு இவங்க பிஜேபி கொடியை உண்டி போர்டு வச்சு உள்ளே உட்காந்துட்டாங்க. என்ன போர்டு வச்சாங்க? பாரதிய ஜனதா கட்சி சேவை மையம் அப்படின்னு வச்சிருக்காங்க. என்ன சேவை? அதான் இந்த திருடுறது, கொள்ளையடிக்கிறது, இன்னொருத்தர் சொத்தை அபகரிக்கிறது, அதான் சேவை மையம் அப்படின்னு நான் சொல்ல, அவங்களே வச்சுட்டாங்க. அவர் சொன்ன உடனே இவ்வளவு தீவிரமா நடப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. 2 விஷயம் சொல்றாங்க. ஒன்று பணம் வாங்கிட்டதா சொல்றாங்க. அமௌண்ட் வாங்கிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 லட்ச ரூபா வாங்கியிருப்பாங்களோன்னு தோணுது. இன்னொரு சைடில் பார்த்தா இவங்க ஜாதி அரசியலாக கொண்டு போறாங்க. அவர் கவுண்டர், இவர் கவுண்டர். ஒருவேளை கவுண்டர் வேண்டிய ஜாதிக்காக விசுவாசமா இருந்துட்டாரான்னு தெரியல. நீங்க அந்த வாடகைக்கு இருந்த அந்த வீட்டு ஓனர், அவருடைய தற்போதைய நிலைமை என்ன? இவர் என்ன நம்பாம பிஜேபிக்கு போனார்ல, இந்த சொத்தையே இவருடைய சொத்தையே ஆட்டையை போட்டு சேவை மையம் வச்சுட்டாங்க போர்டே. இப்போ இந்த பெரியவர் இப்போ பிஜேபி அண்ணாமலையை வந்து காப்பாற்றுறதுக்கு எங்கே போகணும்னு தெரியாமல் இப்போ அவர் தவிச்சுட்டு இருக்காரு. உங்கள் விவகாரங்களை மட்டும்தான் இப்படி அண்ணாமலை ஃபேமிலி தரப்பில் இருக்கிற நபர்கள் அண்ணாமலை ஒரு சாதிய பிணைப்பு இப்படி ஒரு கூட்டணியிலிருந்து கையாளுறாங்களா, இல்லை அந்த குங்குமண்டலம் முழுக்க இப்படியான பிரச்சனை? இல்லை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அண்ணாமலை பின்னாடி அவங்க மனைவி, அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய அஜெண்டாவோட இந்த மாதிரி பஞ்சாயத்துகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து கொங்கு மண்டலம் முழுவதுமே இவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க. நம்ம வந்து பிஜேபியில இருந்து தமிழ்நாட்டில் இருந்து நம்மளால் டிராவல் பண்ண முடியாது. அப்படிங்கிற போது நம்ம தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவோம். அதை நோக்கி தான் இந்த அஜெண்டா போகுது. இப்போ இன்னைக்கு அண்ணாமலை வந்து மாநில தலைவர், நாங்களாம் கொடி பிடிக்கிறோம். நாளைக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சா நாங்கள் பிஜேபியில் இருக்கிறதா இப்போ அண்ணாமலை கட்சிக்கு போகிறாங்கிற நிலைமைலாம் வந்துடும். கேசவ விநாயகம் அவர் குறித்து வீடியோ ஆடியோ ஆதாரங்கள் இருக்குது, புகைப்படங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு பேட்டி சமீபத்தில் நீங்கள் கொடுத்த பேட்டியில் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தீங்க. எப்போ வெளியிட போறீங்க, என்ன இருக்கு? அது எலெக்ஷன் டைமில் என்னுடைய விஷயங்களை எப்படி அவங்க நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து தான் நான் வெளியிடுவேன். ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பாஜகவில் இருந்து அண்மையில் விலகிய பாஜகவினுடைய மாநில செயலாளர் திரு அண்ணாதுரை அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். கரிகாலன் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எங்கே நல்லா இருக்க விட்டாங்க. இதில் நீங்கள் உலக சன்மார்க்க அமைப்பு அப்படி ஒரு வள்ளலார் பின்னணியை வந்து சார்ந்தவர். நீங்கள் பாஜகவுக்கு வரீங்க, ஏன் வந்தீங்க, இப்போ என்ன பிரச்சனையானுச்சு? ஒரு 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை பாஜகவினர் திருடி விட்டாங்க. அதுவும் அண்ணாமலை சொல்லி திருடிட்டாங்க அப்படின்ற ஒரு மன்னிக்கணும். 20 லட்ச ரூபா பொருட்களும் இல்லை, அந்த சொத்தையவே எடுத்துட்டாங்க. சொல்லுங்க, சொத்தையவே மொத்தத்தையும். அதான் என்ன நடந்தது அந்த விவரங்களை சொல்லுங்க. நான் வந்து வள்ளலாருடைய பாதையில் தான் பயணித்தேன். 2018 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நான், என் குடும்பம் எல்லாமே முழுக்க வள்ளலாருடைய இதில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் 2017 அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி உலகளாவே ஒரு மாநாடு ஒன்று போட்டிருந்தேன் கலைவாணர் அரங்கத்தில். அப்போ வந்து ஏடிஎம்கே இருந்தாங்க. அப்போ எடப்பாடி தான் முதலமைச்சராக இருந்தார். அவர் வர முடியல, மீதி எல்லா மினிஸ்டர்ஸுமே வந்திருந்தாங்க. நல்லா சிறப்பான இருந்தது. குறிப்பாக அண்ணன் திருமாவளவன் 2 மாநாட்டுக்குமே வந்து வரலாறை பற்றி சிறப்பாக பேசினார். அப்படி ஒரு பாரம்பரியத்தில் நம்ம இருந்து வந்தோம். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம ஒரு கட்சி, அதுக்கப்புறம் ஒரு கட்சி உருவாக்குறோம். அதாவது வள்ளலாருடைய கொள்கைகளை கொண்டு போகணும்னா ஒரு அரசியல் ரீதியாக தான் அதை கொண்டு போகணுங்கிறதுனால ஒரு 15 அம்ச கோரிக்கை இருந்தது. அந்த கோரிக்கையை வந்து தனி ஒரு இயக்கமாக கொண்டு போனால் ஜெயிக்க முடியாதனால ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கலான்னு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்தோம். பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கும் போது வீரத்தமிழர் முன்னேற்ற கழகமாக ஆரம்பித்தோம். அது வந்து சென்னை பத்திரிகையாளர் அரங்கத்தில் தான் வச்சு நடத்தணும். அப்போ அண்ணா திருமாவளவன் தான் வந்து அறிவித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சி பயணிக்க முடியல. காரணம் என்னென்னா, நிறைய செலவு பண்ண வேண்டியது. நமக்கு அந்தளவுக்கு இன்கம் சோர்ஸ் இல்லை. ஒரு கட்சி சும்மா லெட்டர் பேட் கட்சியாக வச்சு நம்ம பயணிக்கிறது வேஸ்ட்டு. நம்ம மக்களுக்காக ஒன்று முன்னெடுக்கணும், இல்லை வள்ளலாருடைய கொள்கைக்காக முன்னெடுக்கணும். வள்ளலாருடைய கொள்கையை முன்னெடுக்கிறதுக்கும் நிறையா முரண்பாடு இருக்குது. அதுலேயே நிறையா பேர் சரியில்லாமல் தான் இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறோம், 2019 கடைசியில் பிஜேபியில் இணைகிறோம். நாங்கள் கட்சி நிர்வாகிகள்லாம் இணைஞ்சிடுறோம். இணைஞ்சதுக்கப்புறம் எனக்கு வர்த்தக பிரிவில் மாநில செயலர் பொறுப்பு கொடுத்தாங்க. கொடுத்ததுலேருந்து நம்ம ஒழுங்காக தான் கரெக்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம், கட்சி வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 வருஷமாக வந்து இப்போ உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு அப்படிங்கிற ஒரு 1.5 வருஷமாக அதை இதில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். அதுலேயும் மாநில செயலர் தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். அது எனக்கு வந்து 3 மாவட்டம் கொடுத்துருந்தாங்க. ஒன்று கிருஷ்ணகிரி அண்டு மதுரை, தென் சென்னை, 3 மாவட்டமே நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம தன்னிறைவோடு தான் நம்ம வேலை பார்த்தோம். மக்களுக்கான சேவைகளாக இருக்கட்டும், கட்சி சொல்லக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும்,
அதில் எந்த கான்ட்ரவர்சியும் இல்லை. ரெண்டாவது எல்லாருமே எனக்கு இணக்கமாக போகக்கூடிய ஒரு பழகக்கூடிய ஒரு டைப் நான். அதனால் எல்லாருமே இணக்கமாக தான் என் கூட இருந்தாங்க. இந்த இந்த சமயத்தில் நம்ம கட்சியே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி போனால் நமக்குன்னு ஒரு வருமானம் வேணும். கட்சி நமக்கு எதுவும் காசு தர போகிறதில்ல. நம்மகிட்ட இருந்து அவங்க காசு வாங்க நல்லதாக கெட்டதெல்லாம் பிடுங்குவாங்க. அதுக்கு இப்போ எங்கேருந்து நமக்கு பணம் உருவாக்குறது? ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி முத்திரை குத்திடுவாங்கிறனால நம்ம ஒரு தொழில் சார்ந்து போயிடலாம் அப்படின்ட்டு பழையசோறு.comனு ஒன்று உருவாக்கினேன். அது என் சின்ன வயசுலேருந்து இந்த ட்ரீம், இதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். ஏன்னா அன்றைக்கி பிரியாணி மோகம் அதிகமாகிடுச்சு. பிரியாணி நிறையா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸே. நிறையா மசாலாக்கள்லாம் இருக்கனால எடுத்துக்கலாம், பட் ஓரளவுக்கு தான் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக 3 வேளையும் இதே சாப்பிட்ற நிலைமைக்கெலாம் உருவாயிட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு மாற்று மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அமிர்தமாக கொடுக்கணும்னா அது பழைய சோறு மட்டும்தான் முடியும். அந்த பழைய சோறுலேயே கூட ஒயிட் ரைஸ் இல்லாமல் பாரம்பரிய அரிசியில் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி அதை அந்த அரிசியை வந்து கண்டுபிடிச்சி அதன் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் நல்ல வரவேற்பு இருந்தது. முதல்ல கோயம்புத்தூரில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணோம். சென்னையில் ஸ்டார்ட் பண்ணும்போது தலைவரை பார்த்து சொல்லி வாழ்த்து சொன்னார். அண்ணாமலை பார்த்து சொன்னேன். அப்புறம் அவர் வாழ்த்து கடிதம் கூட எனக்கு அனுப்பிச்சிருந்தார். அதிலலாம் நல்லா பக்காவாக இருப்பாங்க. வாழ்த்துலாம் அனுப்பிச்சாங்க. நானும் ரொம்ப பூரிச்சு போயிட்டேன். சரி பரவாயில்ல, பழைய சோறு வேறு லெவலில் பிச்சுக்கிட்டு போவோம். நம்ம பிஜேபியை வச்சு வேறு நம்ம ஆரம்பிக்கிறோம். கட்சிக்காரன் ஒருத்தன் ஒரு ஆர்டர் போட்டாவே நமக்கு ஒரு நாளைக்கு 500 ஆர்டருக்கு மேலே போகும். என்ன பண்ணுறது, ஆட்கள்லாம் நிறைய வேணும் இவங்க நம்பி இறங்கி. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் கூட இது வரைக்கும் பிஜேபிக்காரன் ஒரு பானை வாங்கி சாப்பிட்டதில்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. புதிய இந்தியாவில் இருக்கிறாங்க, எப்படி பழைய சோறு சாப்பிட தெரியல என்ன இந்தியாவில் இருக்காங்களோ. ஆனால் இவர் தலைவரும் சொல்லலை. சரி நம்ம கட்சிக்காரன் தானே ஆரம்பிச்சிருக்கான், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு தலைவரும் சொல்லலை. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது மக்களுக்காக கொண்டு போன விஷயத்தை போய் நான் வந்து கட்சிக்காரங்க சாப்பிடணும்னு எதிர்பார்க்கல. நமக்கு ஒரு தொழில் வேணும், அதன் மூலமாக வருமானம் வேணும், அதன் மூலமாக நம்ம கட்சிக்கு செலவழிக்கலாம், நம்ம குடும்பத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு, நம்ம நம்பி இருக்கவங்களையும் நம்ம செலவு பண்ணணும். அப்படிங்கிறனால நம்ம அழகாக நம்ம இந்த ட்ராக்கில் தான் வந்துக்கிட்டு இருந்தோம். இதில் என்னென்னா கோயம்புத்தூர் பிரான்ச் வந்து நல்லா போகும். அங்கே வந்து நான் பாரம்பரிய உணவு நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க கோயம்புத்தூர் மக்கள் பொறுத்த வரைக்கும். ஆனால் கிளைமேட் சில நேரங்களில் சேஞ்ச் ஆகிடும். அதனால் நான் அங்கே தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம். அப்போ வந்து பில்டிங் ஓனருக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனைகள் போயிட்டே இருந்தது. அவர் ஒரு வயசானவர், அவர் வந்து உட்காந்துக்குருவார். அவர் சொத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவரே கற்பனை பண்ணி தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டே இருந்தார். இது சம்மந்தமாக நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் அவரும் கம்ப்ளைண்ட் பண்ணி நானும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அப்போ காவல்துறை 2 பக்கம் பேசி நீங்கள் ஒன்று பேசி ஒரு முடிவு எடுத்துக்கங்க, இல்லைனா நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனால் போய்க்கங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் நீதிமன்றத்துக்கும் போயிட்டோம், வழக்கும் போட்டோம். வழக்கு போட்டதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, நான் பிஜேபியில் இருக்கிறதுனால நான் இந்த நாள் வரைக்கும் என் கட்சி அலுவலகத்தில் என்னுடைய அலுவலகத்தில் கட்சிக்காரங்களையோ கட்சி நிகழ்ச்சிகளோ எதுவுமே பண்ணது கிடையாது. என்னுடைய பிஸ்னஸ்ங்கிறது வேறு, கட்சிங்கிறது வேறு. நான் தொழில் ரீதியாக தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு நான் இங்கே ஆஃபீஸ் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, நேராக நம்ம அண்ணாமலையை போய் பார்க்குறாங்க, மாவட்டத்தை போய் பார்க்குறாங்க, உத்தம ராமசாமி பார்க்குறாங்க. உத்தம ராமசாமி அண்ணாமலை கூட்டிகிட்டு போகிறாரு. இவங்க என்ன 3, 4, 5 மீட்டிங் கொடுக்குறாங்க இந்த காலி பண்ணுறதுக்கு. நல்லா கேட்டு கட்ட பஞ்சாயத்துக்கு எவ்வளோ வேகமாக முன்னுரிமை கொடுக்குறாருன்னு. நாங்கள்லாம் மிகப்பெரிய தலைவரை நினச்சிக்கிட்டு இருந்தோம் அண்ணாமலை. நாங்கள் நல்லா எதுக்காக அந்த பில்டிங் ஓனர்கிட்ட வந்து அவர் சொன்ன உடனே இவ்வளோ தீவிரமாக நடப்பதற்கு ஒரு காரணம் இருக்குது. 2 விஷயம் சொல்கிறாங்க நான் கேள்விப்பட்டவர். ஒன்று வந்து பணம் வாங்கிட்டதா சொல்கிறாங்க. பணம் வாங்கியிருக்காங்க, மாவட்டமோ யாரோ சம்திங் பணம் வாங்கிட்டு அமௌண்ட் வாங்கிட்டு தெரில, எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 லட்ச ரூபா வாங்கியிருப்பாங்களோன்னு தோணுது. ஓகே, ஏதோ பணம் வாங்கிட்டு இமீடியட்டாக அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னு தான் தோணுது. இன்னொரு சைடில் பார்த்தா இவங்க ஜாதி அரசியலாக கொண்டு போகிறாங்க. அவர் கவுண்டர், இவர் கவுண்டர். ஒருவேளை கவுண்டர் வேந்தியில் ஜாதிக்காக விசுவாசமாக இருந்துட்டாரான்னு தெரியல. நான் விசாரிக்கும் போது அவருடைய அண்ணாமலை அவர்களுடைய மனைவி வகையில் அவங்க ரிலேஷனுங்கிற மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, அந்த பில்டிங் ஆமாம் அவங்களுக்கு கிரியேட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. ஏன்னா அவர் ரிட்டையர் வாத்தியார், அதுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் வாட்டுக்கு அமைதியான ஒரு கட்சிக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லாதவர். இவங்களே கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க அந்த மாதிரி. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஜாதியமாக இல்லை பணமும் விளாண்டு முழுக்க எனக்கு தெரிஞ்சு 90% பணம் விளாண்டுருச்சுன்னு தான் தோணுது. காசை வாங்கிக்கிட்டு மாவட்ட தலைவர் இந்த வேலையை பண்ணிட்டார். காசை வாங்கிட்டு ஏன்னா இல்லைன்னா மாவட்ட தலைவர் 2 ஒரு நாளாவது நான் வந்து பங்காளின்னு சொல்லி கூப்பிட்றாள் மாவட்டத்தை. அவர் என்னை கூப்பிட்டு கூட ஒரு வார்த்தை பேசலைன்னா எனக்கு அப்போ தான் டவுட்டே வருது. அப்போ காசு வாங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ லாஸ்ட்டு கடைசி ஒரு போன வாரத்தில் என்ன பண்ணுறாரு, எனக்குன்னு ஒரு மாநில தலைவர் இருப்பார். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி நீங்கள் காலி பண்ணுறீங்களா இல்லையா, டிஜிபி வச்சு எல்லாத்தையும் அழிப்போட்டுருன்னு சொல்லி தலைவர் சொல்கிறாரு. இப்போ இது வந்து இவங்க வந்து எதிர்கட்சியாக தானே இருக்காங்க தமிழ்நாட்டில். யார்? பாஜக. அவங்க எப்படி டிஜிபி வச்சு அள்ளி போடுவாங்க? நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டா நீங்கள் எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு உலகம் இருட்டாகி போச்சு நினச்சிக்கிட்டா இருட்டெலாம் கிடையாது. இருக்கக்கூடிய ஐபிஎஸ், ஐஏஎஸ் முக்கிய அதிகாரிகள் அத்தனை பேரும் பாஜக பக்கம் இருக்காங்க. இது முதலமைச்சருக்கே தெரியாது. முதலமைச்சர் நம்புகிறார். ஏங்க ஒரு சம்பவம் நடக்குது, சம்பவம் நடந்து ப்ரெஸ்ஸுக்கு போய் தமிழ்நாடு பூரா தெரியுது. 1 மணி நேரத்தில் அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாதா? உள்ளே இருக்கிறானுங்க 10 பேர். அந்த 10 பேரை அரெஸ்ட் பண்ண முடியாதா? இந்த நிமிஷம் வரைக்கும், இன்றைக்கி என்ன தேதி, 2ஆம் தேதி, இன்றைக்கி வரைக்கும் அவங்க மேலே எஃப்ஐஆர் போடல. அப்போ புரிஞ்சுக்குங்க, மொத்த அதிகாரிகள் அனைவரும் பிஜேபிக்கு சப்போர்ட்டராக இருக்கிறாங்க. எனக்கு உண்மையிலே ஃபஸ்ட்டு தெரியாது. எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருந்து தான் நான் போகிறேன்னே. உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அதிகாரிகள் எல்லாம் முழுக்க பிஜேபிக்கு பின்புலத்திலேருந்து வேலை செய்கிறாங்க. இதை நான் பகிரங்கமாக சொல்கிறேன்னா என்னுடைய பாதிப்பின் மூலமாக தெரிஞ்சதுனால சொல்கிறேன்.
அவங்க சொல்லி இவங்க சொல்லலை, நேரடியாக நான் கண்காணிச்சதுனால. ஒன்றும் இல்லை, டிஜிபிக்கு மனு கொடுக்க போகிறேன். அங்கே ஏடிஎஸ்பி இருக்காங்க, ஏஎஸ்சி இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. நான் மனு கொடுக்க போகிறேன். அவங்க கூட என்னை கூப்பிட்டு சந்திக்கல, அங்கே கொடுத்துட்டு போங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க, உயிர் பாதுகாப்புக்கு. அப்போது ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து அடுத்த ஆக்ஷன் எடுப்பாங்க போல இருக்குது. ஆனால் எனக்கு என்னுடைய விஷயத்தில் நடந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே இப்போ எடுக்கல. நீங்கள் ஒரு பாஜகவில் ஒரு கீழ்நிலை பொறுப்பில் இல்லை, ஒரு மாநில செயலாளர் பொறுப்பில் இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து கொலை மிரட்டல் இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பதட்டப்படுவது வந்து ஆச்சரியம் அளிக்குதா? பதட்டப்பட வச்சுட்டாங்கன்னா இங்கே சும்மா ஒரு டம்மிக்கு தான் மாநில பொறுப்புலாம் கொடுப்பாங்க. இதில் வந்து பேரன் பாடின்னு ஒன்று இருக்குது. பேரன் பாடியில் இருக்கவங்களுக்கு தான் வந்து வாய்ஸ். அணி பிரிவில் உள்ளவங்க சும்மா டம்மியாக நாங்கள் ஒரு பொறுப்பு வாங்கியிருக்கோம், நாங்களும் ஒரு மாநில பொறுப்பில் இருக்கோம், எங்களால் ஒரு நிகழ்வு கூட பண்ண முடியாது. ஒரு கட்சிக்காரனை எனக்கு தேவையான மாவட்டத்தில் ஒரு கட்சிக்காரனை ஒரு பொறுப்பு என்னால் போடவே முடியாது. வெளில வேணால் மாநில செயலாளர்னு போட்டுக்கலாம், ஆனால் எங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எங்களை டம்மியாக தான் வச்சுருப்பாங்க, முன்னிலைப்படுத்துவாங்க. ஏதாவது போராட்டத்தினா எங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போகிறது, சண்டை போடுறதுக்கு எங்களை அனுப்பி விடுறது. இல்லை, இப்போ அமர் பிரசாத் ரெட்டி அவரும் ஒரு மாநில பிரிவோட செயலாளராக தான் வந்து இருக்கிறாரு. அவர் வந்து பவர்ஃபுல்லாக தானே இருக்கிறாரு. அந்த அணிப்பிரிவுடைய மாநில தலைவர்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்க மாநில செயலாளர்கள் அவங்களாம் ரெஸ்பெக்ட் கிடையாது. மாநில தலைவர்கள் ரெட்டி வந்து பவர்ஃபுல்லாக, ரெட்டி வந்து அதை தாண்டி அவருடைய என்ன சொல்ல போனால் எப்படி சொல்கிறது, இருகுள்ள துப்பாக்கி மாதிரி. ரெட்டியை பொறுத்த வரைக்கும் முழுக்க அண்ணாமலையுடைய கூடவே இருக்கிறவர், அவருடைய அஜெண்டாவை இவர் பார்த்துக்கக்கூடியவர். கட்சி எல்லா நிகழ்வுகளையுமே இவர் கண்காணித்து அந்த ஒர்க் அப்புறம் நேரடியாக அண்ணாமலை கொடுக்குறதுனால ரெட்டி அவருக்கு விசுவாசமாக இருக்கிறார். ரெட்டி மேலே குறையலை, ரெட்டி கொடுக்குற வேலையை கரெக்டாக செய்கிறார். நல்ல மனுஷன் தான் அவரும் கூட. ஆனால் அவர் மேக்ஸிமம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலையிட மாட்டார். நான் கூட ஒரு அஜெண்டாவோட தான் உள்ளே வந்து அந்த அஜெண்டாவை சொன்னேன். அந்த அஜெண்டா ரெட்டி சாருக்கே ஒரு தடவை கூப்பிட்டு கேட்டேன், நீங்கள் எல்லார்ட்டையும் வந்து கம்ப்ளீட்டாக காசு வாங்குகிறோம், நம்ம மகளிர்கிட்ட ஒரு போஸ்ட் ஓட்டினா கூட காசு வாங்குகிறோம், ஒரு சின்ன நிகழ்ச்சி வச்சாலும் காசு வாங்குகிறோம், அதெல்லாம் வாங்காதீங்க. வர்த்தகத்தில் நான் இருக்கும்போது சொன்னேன், நான் மாதம் 10 கோடி ரூபா தரேன் கட்சிக்கு, அதுக்கு ஒரு அஜெண்டா வச்சுருக்கேன். நம்ம மக்கள்கிட்ட இருந்து நம்ம நோட்டீஸ் அடித்தோ இது இது ரிசிப்ட் போட்டோ நம்ம வாங்க வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் மாநாடு நடத்துங்க, என்ன நடத்துங்க, நான் 10 கோடி ரூபா மாதம் உங்களுக்கு கட்சிக்கு கொடுக்குறேன். இந்த காதில் கூட கேட்கல. அதோடு அந்த அஜெண்டா தூக்கி போட்டேன். அற்புதமான இந்த அஜெண்டாவை அவங்க செயல்படுத்தினாங்கன்னா பட்டி தொட்டிலாம் போயிடும். இப்படி எல்லாம் பண்ணி 10 கோடி வசூல் பண்ணிலாம் கிடையாது. இது வந்து வியாபாரிகள் சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, அவங்களுக்கு தேவையான நம்ம மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு அதன் மூலமாக உருவாக்கி அவங்க மாதம் ஆனால் ஒரு சின்ன தொகை சந்தா, ஒரு 100 ரூபான்னு வச்சுங்களேன், மாதம் ஆனால் 100 ரூபா சந்தா, இந்த மாதிரி பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு நான் ஒரு அஜெண்டா கொடுத்து அது மாவட்ட லெவலில் விரிவாக்கம் பண்ணாவே நமக்கு பெரிய பணம் வரும். அந்த பணத்தை வச்சு நம்ம கட்சி நடத்த முடியுங்கிற மாதிரி ஒரு அஜெண்டா கொண்டு வந்தேன். இதை யார் செய்ய முடியும்னா, ஒன்று இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி திமுக செய்ய முடியும், இல்லைனா பிஜேபி மத்திய அரசு யார் இருக்காங்களோ அவங்க செய்ய முடியும். அவங்க தான் அவங்க 2 விஷயத்தை தான் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும். அதனால தான் அந்த அஜெண்டா கொண்டு வந்தால் அந்த அஜெண்டா கேட்கறதுக்கு யாருமே ரைட்ஸ், அவங்க கேட்குற காது கொடுத்து கேட்குற மனநிலையில் அவங்க இல்லை. இவங்க ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் நோக்கி போகணுங்கிற மட்டும்தான் நோக்கமே ஒழிய, நம்ம ஜெயிக்கணும், நமக்கு ஆள் உண்டணும், 10 சீட்டு 20 சீட் நம்ம வாங்கணும், அதுக்குண்டான வேலையை பார்ப்பணும், ஒரு நாள் கூட அவங்க சிந்திச்சதே கிடையாது. ஓகே, இப்போ இதில் அந்த பழைய விஷயத்துக்கே வருவோம். இப்போ நீங்கள் புகார் கொடுத்தீங்க, எந்த வித இல்லை புகார் கொடுக்குற மாதிரி இவர் இந்த மாதிரி சொன்ன உடனே இல்லைனா கட்சியிலேருந்து எடுத்துகிட்டு சொல்லி என்னுடைய மாநிலத்தில் இவர் சொன்னதுக்கப்புறம் நான் வந்து கட்சியிலேருந்து எடுத்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு தொழில் தான் முக்கியம், கோர்ட்டில் வழக்கு இருக்குது, நீங்கள் எப்போ வரீங்கன்னு சொல்லுங்கள், எனக்கு திங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு பேசுகிறார், வெள்ளிக்கிழமைக்கு வருவேன்னு சொல்கிறார், வெள்ளிக்கிழமைக்கு வாங்க பேசிக்கிறோன்னு சொல்லியாச்சு. அடுத்த நாளே இந்த சம்பவம் நடந்துருது. எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, உடச்சி எல்லாம் உள்ளே போய் பொருளை அள்ளிட்டு லாரி வச்சு அள்ளிட்டு அந்த பில்டிங் ஓனர், அவங்க பொண்ணு, அதை பிஜேபி கட்சிக்காரங்க, நிர்வாகிகள் எல்லாமே நேரடியாக தலையிட்டு பக்கத்து வீட்டுக்காரர் கூப்பிட்டு கேட்குறாரு. அவர் கூப்பிட்டு என்ன இந்த மாதிரி எடுக்கிறீங்களேன்னு கேட்கும்போது அண்ணாதுரை சார்ட்ட சொல்லிட்டோம், அவர் அண்ணன் தான் எடுக்க சொன்னார்னு சொல்லி என் பேரை சொல்லி எடுத்து அள்ளிட்டு மொத்தத்தை அள்ளிட்டு இங்கே வந்து பிஜேபி கொடியை உண்டி போர்டு வச்சு உள்ளேயே உட்காந்துட்டாங்க. இவர் நான் ஒரு 10 மணிக்கு என்ன போர்டு வச்சாங்க, அது சொன்னால் பெரிய பிரளயம் ஆகிடும், இருந்தாலும் மக்கள் நலனுக்காக சொல்கிறேன். இந்த இன்னொருத்தம்படி சொத்தை ஆட்டையை போட்டு இன்னொருத்தம்படி பொருளை பூரா திருடிவிட்டு பாரதிய ஜனதா கட்சி சேவை மையம் அப்படின்னு வச்சுருக்காங்க. என்ன சேவை? அதான் இந்த திருடுறது, கொள்ளையடிக்கிறது, இன்னொருத்தம்படி சொத்தை அபகரிக்கிறது, அதான் சேவை மையம் அப்படின்னு நான் சொல்ல, அவங்களே வச்சுட்டாங்க. இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்களே போய் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு இருக்குது. அந்த போர்டு கூட உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் பாருங்கள். உள்ள ஆள் இருக்காங்க. நாங்கள் போய் கேட்டால் எங்களை மிரட்டினதுக்கப்புறம் நாங்கள் போய் தெரிஞ்சிருச்சு அண்ணாமலை தான் தலையிட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. நாங்கள் போய் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அண்ணாமலை சொல்லி தான் ஆமாம், அண்ணாமலை சொல்லி தான் 200% உண்மை. அண்ணாமலை சொல்லி தான் உத்தம ராமசாமிக்கு சொல்லி உத்தம ராமசாமி வேலையை பார்த்துட்டார். இப்போ பணம் அண்ணாமலைக்கு போச்சா மாவட்டத்துக்கு போச்சான்னு தெரியல. இப்போ போயிட்டு நாங்கள் கமிஷனர்னு பார்த்தோம், கமிஷனர் அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னார். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை இந்த நிமிஷம் வரைக்கும். ஓகே, ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவர் தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையா? 2 கோடிக்கும் பண்ணுவாங்க, அதெல்லாம் தெரியாது. நான் வந்து என்னை வந்து கட்சியில் நான் வந்து கட்சி பொறுப்புக்கு ஆசைப்பட்டு
இருந்திருந்தேன்னா பரவாயில்ல, என் பொருள் போனால் போயிட்டு போதும், வெளியே சொல்லாமல் இருந்திருப்பேன். இவங்க ஆல்ரெடி 3 நாளைக்கு முன்னாடியே இப்போ லெட்டர் பேர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தானே எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க. நான் போன பொருளை வந்து எடுக்கிறது அடுத்து உங்கள் என்ன நீக்க போகிறோம், நீங்கள் கட்சியில் இருக்க போறியா பொருளை ஒப்படைக்கிறியான்னு மிரட்டினா, ஏண்டா உங்கள் கட்சியில் நான் டெய்லி அவமானப்பட்டுருக்கேன், கழிவுகளை ஊற்றுறாங்க, குடும்பம் ஊற்றுறாங்க, சொந்தக்காரம் வந்தக்காரமாக எனக்கு காரி தூப்புறாங்க, அதெல்லாம் தாண்டி வந்திருக்கேன். இதுக்கு மேலே உங்கள் கட்சியில் நான் இருந்து நான் என்னத்தை இங்கே சாதிக்க போகிறேன்? நீங்கள் பாஜக மாநில பொறுப்பில் இருந்தாலும் இந்த அளவுக்கு மற்றவங்க மாநில பொறுப்பில் இருந்தாலுமே இந்த நிலைமை தான். இவங்களுக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா யாராலும் தூக்கி வீசுவாங்க. பொதுமக்கள்கிட்ட மதிப்பு இல்லையா பாஜகவுக்கு? பொதுமக்கள்கிட்ட மதிப்பு இருக்கிற மாதிரி ஒரு மாயை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அப்புறம் திருப்பி டிஜிபிட்ட வந்து மனு கொடுத்துருக்கோம், சிஎம் செல்லுக்கு அனுப்பியிருக்கோம். இது வரைக்கும் அவர் கமிஷன் பழக்கம் சார் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் வந்து கேட்டார், நடந்ததெல்லாம் கேட்டார், சொன்னேன். நாங்களும் ஃபுட்டேஜெலாம் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்களை சொல்லுங்கள், மீதி பேர் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொன்னார். சொல்லி ஒரு வாரம் ஆச்சு. என்ன ப்ரெஷர் போகுது, என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியல. நான் அதை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுறேன் அவர் சொன்னது. ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு இதில் எவ்வளோ லாஸு? இல்லை, நான் பிஸ்னஸ் பண்ண விட்டுருந்தாங்கன்னாவே எனக்கு ஓரளவுக்கு இந்த கடன்லாம் அடைச்சிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 15-20 லட்ச ரூபா லாஸு. ஆனால் எனக்கு பொருட்கள் எல்லாம் சேர்த்து, ஓகே, நான் சொல்கிறது பொருட்கள் மட்டுமே 15 லட்ச ரூபா லாஸு. பிஸ்னஸ் பண்ணியிருந்தா நான் நல்லா கொண்டு போயிருப்பேன், நேமை க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பேசியிருந்தா நான் வேற எங்கேயோ ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணி ஆரம்பிச்சிருப்பேன். என்ன அட்வான்ஸ் கொடுக்க போகிறோம், வாடகை கொடுத்தா என்ன ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ண போகிறோம். நம்ம இதில் முதல் போட்டோமேங்கிறனால தான் எனக்கு அவருக்கு கான்ட்ரவர்சியில் வந்து அவர் காலி பண்ணுங்கிற மோட்டிவில் அவர் பயன்பெற போகிறாரு. அண்ணாமலை இதில் ஏதாவது நேரடியாக பேசினார்? இதில் அண்ணாமலை நேரடியாக என்கிட்ட பேசலை. 3-4 தடவை வந்து அண்ணாமலை அந்த பில்டிங் ஓனருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு, பேசுகிறாங்க. லாஸ்ட் டைம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இறங்கி வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராரு, அப்போ உட்காந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி 3-4 தடவை அவருக்கு கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு அண்ணாதுரை என்ன பிரச்சனைன்னு சொல்லி என்னைக்கும் ஒரு மீட்டிங் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் தானே கட்சிக்காரரு? ஆமாம், அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க வந்து இவங்க கட்சியை வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா முழுக்க எங்களெல்லாம் வச்சு பயன்படுத்திட்டு என்னைக்கு தானே கழட்டி விட்டுருவாங்க. பாருங்கள், ஒரு கட்சியில் எத்தனை மாநிலத்தில் இருப்பாங்க. அக்கா தமிழை சேர்க்கும்போது ஒரு குரூப்லாம் நாங்கள் தமிழை சேர்க்கா பாரத மாதாக்கு ஜேன்னு சொல்லுவோம், தமிழை சேர்க்கா புகழ் ஓங்கன்னு சொல்லுவோம், அப்படி வருவோம். அப்புறம் முருகன்ஜி வரும்போது முருகன்ஜியை கொண்டாடுவோம். இப்போ அண்ணாமலை, இப்போ அந்த கருத்து யார்? இப்போ நாங்கள் தலைவனை தேடிட்டே இருக்கிறதா? எனக்கு புரியவே இல்லை லாஜிக். நீங்கள் அந்த வாடகைக்கு இருந்த அந்த வீட்டு ஓனர் அண்ணாமலையினுடைய சாதிக்காரர், அண்ணாமலைகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவர், அவருடைய தற்போதைய நிலைமை என்ன? உங்கள்கிட்ட அந்த 20 லட்ச ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை திருப்பி கொடுத்துட்டாரா? என்ன ஸ்டேட்டஸ்? இல்லை, நான் வந்து அந்த பெரியவர்கிட்ட என்னோடய வாடகை சம்மந்தமாக, அதாவது நான் பிஸ்னஸ் பண்ணுங்கிறதுக்காக நம்ம ஃபைட் பண்ணோம். கீழே ஃப்ளோரை வந்து நம்ம தான் காலி பண்ணி கொடுத்துட்டோம். நம்ம இல்லை, வேற ஒரு குரூப் இருந்தாங்க, அவங்களாம் காலி பண்ணி நான் தான் சாவியை கொடுக்குறேன். மேலே வந்து நம்ம இருக்கிறோம், நம்ம தொழில் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம அக்ரிமெண்ட் இருக்குது, அதை வச்சு தொழில் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், வாடகை கொடுக்குறோங்கிறதுனால ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். இவர் என்ன நம்பாமல் பிஜேபிக்கு போனார்ல, இப்போ பிஜேபி மொத்தமாக எல்லாத்தையும் திருடிவிட்டு இந்த சொத்தையே, இவருடைய சொத்தையே ஆட்டையை போட்டு சேவை மீன் வச்சுட்டாங்க போடே. இப்போ இந்த பெரியவர் இப்போ பிஜேபி அண்ணாமலையை வந்து காப்பாற்றுறதுக்கு எங்கே போகணும்னு தெரியாமல் இப்போ அவர் தவிச்சிக்கிட்டு இருக்கார். இப்போ டோட்டலாகவே ஃபுல்லாகவே கொடி உண்டு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஒரு புதுசாக ஒரு அலுவலகம் திறந்தால் எப்படி வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி சுற்றி கொடி, அழகான சேவை மையம் போர்டு, உள்ள 20 ஆட்கள், அந்த மாதிரி நிப்பாட்டி அந்த சொத்தையே டோட்டலாகவே ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கிழவனுக்கு அந்த இருந்த சொத்தும் போச்சு. எங்கிட்ட இருந்ததாவது ஒரு நாள் காலி பண்ணியாவது நான் போயிட்டு சொத்தையாவது கொடுத்துருப்பேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மொத்த சொத்தையும் இவங்களே ஆட்டையை போட்டு சொந்த ஜாதிக்காரங்கன்னா கூட ஆமாம் ஆட்டையை போட்டாங்க, அக்ரிமெண்ட்டும் போட்டாங்க, கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க, கதையை முடிச்சிட்டாங்க. கிழமை நிலைமை என்னங்கிறது இப்போ கேள்விக்குறி தான். இப்போ இதை காப்பாற்றுறதுக்காக இப்போ இவர் திமுக வந்து யாராவது போய் பார்க்க போகிறாரா, முதலமைச்சர் போய் பார்க்க போகிறாருங்க நிலைமை இப்போ அவருக்கே வந்துருச்சு. இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். ஓகே, ஆபத்துன்னு அண்ணாமலை கிட்ட போனால் உள்ளதையும் பிடிங்கிக்குவார். இப்போ நீங்கள் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 ஆண்டுகளாக வந்து ஆமாம், நான் 4 வருஷமாக இருக்கேன் பாஜகவில். அண்ணாமலை அவர் வந்த பிறகு பாஜக வந்து எப்படி வளர்ந்துட்டு இருக்குதா, என்ன நடக்குது? இல்லை, அண்ணாமலை வந்து ஆனால் முருகன்ஜி இருக்கும்போது ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு. ஏன்னா அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை வந்து கொண்டு வந்ததுனால ஓரளவுக்கு மற்ற ஜாதியினர்லாம் வர ஆரம்பித்தாங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து ஜாதி பார்க்கல, ஒரு ஜாதிய கட்சியாகவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பிராமணருடைய கட்சி அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்க இந்த முருகன்ஜியை மாநில தலைவராக்குறாங்க. ஆகும்போது பொது பார்வையில் எப்படி தோணுது, மக்களுக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு மிகப்பெரிய கட்சி உங்களை வந்து இவ்வளோ பெரிய அதிகாரத்தில் உட்கார வைக்கிறாங்கன்னா அப்போ உண்மையிலே ஜாதி பார்க்காத கட்சி அப்படின்னு தான் எல்லா தோற்றமும் உருவாகும். அப்படி தான் நாங்களாம் போய் இணைஞ்சோம். ஆனால் அதில் முழுக்க இது எல்லாமே கேமாக இருந்திருக்குங்கிறது எங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். இவங்க முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இவர் வந்துட்டார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரை வந்து வரதுக்கு முன்னாடியே இவரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மீடியா எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி இவரை வந்து உத்தமர் மாதிரியே உருவாக்கி விவசாயி அந்த மாதிரி உருவாக்கி தலைமுறை பட்டதாரி IPS அப்படிங்கிற மாதிரியே ஒரு அதான் காமராஜருக்கு ஈக்குவலாக நான் கொண்டு போயிருப்போம்னா பாருங்கள், எப்படிப்பட்ட தலைவர் காமராஜர், அவருக்கு ஈக்குவலாக கொண்டு போவோம். அந்தளவுக்கு கொண்டு போகும்போது நாங்கள் நம்புகிறோம், சரி மிகப்பெரிய ஆள் அண்ணாமலைன்னு சொல்லி. ஆனால் அவருக்குள்ளேயும் இவ்வளோ வன்மம் இருக்குது. அப்போ இவர் மிகப்பெரிய அஜெண்டாவோட உள்ளே வந்திருக்கு. இவர் நான் கரெக்டாக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்தார்,
கொஞ்சம் கட்சிக்கு உண்மையாக தான் இருந்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இவரால் வந்து எதிர்த்தாக்குதலேருந்து தப்பிக்க முடியாதனால ஒரு முடிவு எடுக்கிறாங்க இவங்கெல்லாம். நம்ம வந்து பிஜேபியிலேருந்து தமிழ்நாட்டில் இருந்து நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது, அப்படிங்கிற போது நம்ம தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவோம். தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து நம்ம ட்ராவல் பண்ணால் தான் இந்த திராவிட கட்சிகளுக்கு ஈக்குவலாக நமக்கு ஃபைட் பண்ண முடியுங்கிற முடிவுக்கு அவங்க வர்றாங்க. அதை நோக்கி தான் இந்த அஜெண்டா போகுது. இப்போ இன்றைக்கி அண்ணாமலை வந்து மாநில தலைவர் நாங்கள்லாம் கொடி பிடிக்கிறோம். நாளைக்கு அவர் கட்சி ஆரம்பித்தா நாங்கள் பிஜேபியில் இருக்கிறதா இப்போ அண்ணாமலை கட்சிக்கு போகிறாங்கிற நிலைமைலாம் வந்துடும். எங்களை முழுக்க குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. அண்ணாமலைக்கு அப்படி செல்வாக்கு இருக்குதா இல்லை எதன் அடிப்படையில் கட்சியை தொடங்கலான்னு இருக்கிறாரு? ஏதாவது ஒரு பேஸ்மெண்ட் இருக்கணும்ல. சரி, இப்போ அண்ணாமலைக்கு அவங்க அலுவலகத்துக்கோ அவங்க அலுவலக உதவியாளர்களுக்கோ மற்ற செலவோ காருக்கு பெட்ரோலோ டீசலோ கொடுக்குறதுக்கு நண்பர்கள் 10 லட்சம் 20 லட்சம் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்கல்ல. ஆமாம். அப்போ அதுக்கே ஆள் இருக்கும்போது கட்சி செலவழிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்த கட்சின்றது எதை முன்வைக்க போகுது? இப்போ இது பாஜக மதத்தை முன்னிறுத்துகிற ஒரு கட்சி. இப்படி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொன்றா முன்வைக்கிறாங்க. அப்படியே அண்ணாமலை கட்சி அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓட வைக்கணுங்கிற ஒரு பெரிய அஜெண்டாவில் இருக்கார். அதுக்காக மிகப்பெரிய ஏரி குளங்கள்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து எல்லோரும் மொண்டு குடித்து மக்கள் வாழ்ந்துற முடிவில் அவங்க அண்ணாமலை உருவாக்குற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார். அதாவது ஊழலற்ற, முதல்ல ஊழல். இப்போ நீ பண்ணதுக்கு பேர் என்ன? நீ வந்து எதிர்கட்சி மேலே குற்றம் சுமத்துற ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்கிற. சரி, இப்போ நீ பண்ணதுக்கு பேர் என்ன? அடாவடியான அராஜகமாக ஒரு வீடு புந்து கொள்ளையடிச்சு என்ன பொருள் இருக்கோ அப்புறம் திருடிட்டு பணத்தை திருடிட்டு பொருளை திருடிவிட்டு மேற்கொண்டு அவன் சொத்தையும் எழுதி வாங்கி வச்சுக்கிட்டு மேற்கொண்டு நீ அதுக்கு பேர் சேவை மையம்னு வச்சுருக்கிய. இப்படி தான் நீ வைக்கிற பார்ட்டியும் இருக்கும். ஓகே. இப்போ தமிழ்நாடு அமாவாசையாக புரிஞ்சுக்கலாமா அண்ணாமலையா? அமைதிப்பட அமாவாசையோட 100 அமாவாசையாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அவனாவது கொஞ்சம் மனசாட்சி பார்ப்பான். அந்த படத்தில் சத்யராஜ் அண்ணன் அந்த படத்தில் அமாவாசை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். இவர் அப்படி இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா உடனே அவர் தான் அந்த 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 ஆணவம் இருக்குது பாருங்கள். அந்த ஆணவம் என்றைக்குமே வாழ வைக்காது. ஒரு அரசியல் தலைவர் ஒரு தலைவர் அப்படின்னா எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடியவராக இருக்கணும். ஒன் சைடாக அவர் அரசியல்வாதியாக இருக்கிறாரா இல்லை என்னவா இருக்கு? அவர் அதிகாரியை தான் இன்றைக்கி இருக்கார். போலீஸ் தான் அவர் மைண்டில் இன்றைக்கி வரைக்கும் ஐபிஎஸ் மைண்டு தான். அவர் வந்து ஒரு நல்ல தலைவனுக்கான மைண்டே கிடையாது. அதான் சொன்னேன், அரவணைக்கவே மாட்டார். தப்பு பண்ணால் சுற்றுவாரா? தப்பு பண்ணால் சுற்றுவார். மேமே சுடலாம். எந்த ரேஞ்சுக்கு சுடுவாருன்னு தெரியாது. ஆனால் அவரே தப்பு பண்ணுறாரு. யாரும் சுட முடியாதுல்ல. எல்லாரும் துப்பாக்கி தான் அங்கே கொடுத்துட்டாங்களே. இங்கே நம்ம எப்படி நம்பி வந்தோம்னா, நான் வந்து ஏன்னா எதிர்கட்சியாக இருக்காங்க, ஏடிஎம்கே வந்து இவங்களே ஓரளவுக்கு ஆஃப் பண்ணுறாங்க. நல்லா உலகம் தெரிஞ்ச விஷயமாகி போச்சு. அவங்களே செதஞ்சு போய் ஒரு வீக்கான ஒரு இடத்துல ஏடிஎம்கே இருக்குது. நல்ல லீடர் இப்போ எடப்பாடி என்ன வந்தது அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இது இல்லை எடப்பாடியும் இல்லைன்னா இன்னும் கூட ஓரளவுக்கு இந்த கட்சி செதஞ்சு போயிருக்கிறது கூட வாய்ப்பு இருந்திருக்கு. இது நல்ல வேலை எடப்பாடி என்ன இப்போ கொண்டு வந்து அந்த கட்சியை உருவாக்கி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. இன்னும் கூட அவர் எந்த முடிவும் எடுக்க முடியல. ஏன்னா பிஜேபி இருக்காரா இல்லையாங்கிறது நமக்கே தெரியல. இப்போ அவங்க சைடு வீக் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு கரையாக மாறிங்க. எப்படி ஒரு மரத்தில் கரையாக ஏறுதுன்னா மொத்தம் மரத்தையும் காலி பண்ணிட்டு கரையாக பெருத்துருமோ அதே மாதிரி ஃபுல்லாக வந்து கூட்டணிங்கிற பேரில் உள்ளே வந்துட்டாங்கன்னா எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணிட்டு இல்லைன்னா ஏக்ஷனா சிண்டைகளை உருவாக்கி வந்துடுவாங்க. நான் அதுக்கு ஈக்குவலாக நான் டிஎம்கே இருக்குது, டிஎம்கேனுடைய காவல்துறை இருக்குது, மக்களுக்கான சேவை தானே. இது ஒரு பாதிக்கப்பட்ட விஷயங்கிறது உண்மைதாங்கிறது போலீஸுக்குமே தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அவங்களாம் நடவடிக்கை எடுப்பான்னு பார்த்தா இவங்க முழுக்க காவல்துறை பூரா இவங்க சப்போர்ட்டில் இருக்காங்க. இப்போ இது ஊழல் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தொடர்ந்து அம்பலப்படுத்துகிறவராக சவுக்கு சங்கர் வந்து இருக்கிறாரு. அவர்கிட்ட நீங்கள் இந்த ஊழலை சொன்னீங்களா? இப்படி அடாவடி பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி பிடிங்கிட்டாங்க. நான் சவுக்குக்கு அனுப்பிச்சேன். சவுக்கு எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லை. ஒரு பத்திரிகையாளராக நம்ம பாதிக்கப்பட்டதுனால ஊழலில் எடுத்து போராடுறாருன்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் நம்ப மாட்டீங்க. நான் ஒரு நேரங்கள்லாம் நான் வந்து நைட்டில் இரவு தூங்கும் போதெல்லாம் சவுக்குனுடைய பேட்டியை போட்டு தான் தூங்கிடுவேன். நல்லா பேச்சுலேயும் நல்லாயிருக்கும், ஒரு நியாயம் இருக்க மாதிரி இருக்கும், ஒரு பிம்பம் இருக்கும். எனக்கும் ஒரு நம்பிக்கைலாம் இருந்துச்சு. நான் இன்னும் அவருக்குள்ளேலாம் நான் போகல, எனக்கு அது தேவையும் இல்லாத ஒரு விஷயம். ஆனால் சவுக்குக்கு நான் சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னோன்னே, தோழர் இதில் நான் தலையிட முடியாது தோழர்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. சொன்ன உடனே நான் அதுக்கப்புறம் அவர் மேலே வருத்தப்படுறதுல ஒன்றும் இல்லை. சரி, அவர் அன்னைக்கு வந்து கரெக்டாக ரைடு இல்லை. ஏன் ஒரு இப்போ ஊழலை திமுகவுடைய ஊழலையே வந்து எதிர்க்கிறவர் பாஜகவோட ஊழல், அதுவும் அண்ணாமலையோட ஊழலை எதிர்க்க மாட்டுறாருன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு சின்ன விஷயம் தானே அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். ஒரு சின்ன ஒரு சொத்து ஒரு கட்சி ஆஃபீஸ் தானே இப்போ ஆக்கியிருக்காங்க. இவங்க தமிழ்நாடு பூரா ஆக்கும்போது சொல்லுவோம் கூட நினச்சிருக்கலாம். இவர் பாதிக்கப்பட்டவன் ஒரு சாதாரண ஆள் தான், மாநில பொறுப்பில் இருந்தால் கூட இதை நம்ம பெருசாகி கான்ட்ரவர்சி ஆக்கிய வேண்டாமோன்னு நினச்சிருக்கலாம். மற்றபடி என்னுடைய பார்வையில் முழுக்க திமுகவோட பிரச்சனை ஆக்கிக்க கூடாது, நம்ம ஒரே போகிறோம் ஆமாம் அப்படின்னு கூட இருக்கலாம். ரெண்டாவது நானே நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டே கேட்டேன், அண்ணா இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்னோன்னே இல்லை நான் தலையிட முடியாதுன்னு அவர் சொன்ன உடனே நான் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது கிட்டத்தட்ட பாஜகவுடைய சங்கர் அலையன்ஸ் இருக்கலாம் மேபி, எனக்கு கன்ஃபார்மாக இல்லாமல் நம்ம ஒருத்தவங்க வந்து குற்றம் சாட்ட முடியாது. நான் நினச்சிக்கிட்டது தலையிட முடியாதுன்னு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் செந்தில் பாலாஜியுடைய ரைடு. ஒருவேளை அந்த பிசியில் இருந்துட்டு போகிறோன்னு நான் யோசித்தேன். ரெண்டாவது நான் இன்னும் அதுக்குள்ளெல்லாம் போகலை, நான் போகவும் விரும்பலை. நான் பொதுவாகவே நான் வந்துங்க
நம்ம தலைவன் அண்ணாமலையாக இருந்தாலும் 4 இட்லி தான் சாப்பிட முடியும். நானாக இருந்தாலும் 4 இட்லி தான் சாப்பிடும். தலைவருக்கு 20 இட்லியும் எனக்கு 4 இட்லிலாம் கிடையாது. எல்லாருக்குமே கடவுள் ஒரே வயிறு தான் கொடுத்துருக்காரு. ஒரே அளவு தான் நம்ம உணவு உண்ண முடியும். இந்த உணவு உண்ணதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களாம் நமக்கு தேவைப்படும். இந்த பசிக்காக நம்ம ஓடுறோம், நம்ம அன்றாட தேவைகளுக்காக ஓடுறது இவ்வளவு கான்ட்ரவர்சியில் இவங்களோட போராடி இதெல்லாம் வரணுமாங்கிற மாதிரிலாம் மனநிலைமை உருவாக்குறாங்க. ஓகே, இப்போ உங்கள் விவகாரங்களை மட்டும்தான் இப்படி அண்ணாமலை ஃபேமிலி தரப்பில் இருக்கிற நபர்கள் அண்ணாமலை ஒரு சாதிய பிணைப்பு இப்படி ஒரு கூட்டணியிலிருந்து கையாளுறாங்களா, இல்லை அந்த கொங்கு மண்டலம் முழுக்க இப்படியான பிரச்சனை இல்லை? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அண்ணாமலை பின்னாடி அவங்க மனைவி அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய அஜெண்டாவோட இந்த மாதிரி பஞ்சாயத்துகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து கொங்கு மண்டலம் முழுவதுமே இவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அப்படின்னா வானதி அக்கா தான் அரசியல் பண்ணுவாங்க, அரசியலில் இருப்பாங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்ககிட்ட தான் சொல்லுவோம். அப்படி ஒரு ஆளுமையாக இருந்தவங்க வானதி அக்கா. இன்றைக்கி அவங்களே ஆஃப் ஆகிட்டாங்க. இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட எங்கே இருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. இங்கே ஒன்மேன் ஆர்மி மாதிரி ஆயிடுச்சு. அண்ணாமலைங்கிற ஒரு பிம்பத்தை நோக்கி எல்லாருமே பயணிக்க வச்சுட்டாங்க. நாளைக்கு அண்ணாமலைங்கிற ஒரு பிம்பம் இல்லைன்னா என்ன பண்ண போகிறாங்கிறத நம்ம கேள்விக்குறி. இன்றைக்கி நான் அண்ணாமலை வாழ்கன்னு சொல்கிறோம், நாளைக்கு அண்ணாமலை இல்லைன்னா அந்த மாநிலத்தில் வந்து எடுக்கிற வேண்டிய சூழல் வந்துடும். ஏன்னா அவங்க பைலா பிரகாரம் 3 வருஷம் தான் வச்சுக்க முடியும். இல்லை இப்போ எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அண்ணாமலை மாறிடுவார்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் நாங்கள் யார் தலைவர்னு தேடுற ஒரு நிலையை அவங்க உருவாக்குறாங்க. இப்போ இந்த கர்நாடக எலெக்ஷன் நடக்கிறப்ப அங்கேயும் பாஜக ஜெயிக்க போகுது, தமிழ்நாட்டிலையும் பாஜக ஆட்சியை பிடிக்க போகுது. 2 மாநிலத்துக்கு எப்படி ஒருத்தர் முதல்வராக அப்படி இருக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு பாஜக தொண்டர்கள் வந்து தீவிரமாக ஆலோசனை வந்து நடத்தியிருக்கிறாங்க. அங்கேயும் பாஜக ஆட்சி பிடிக்க போகுது, இங்கேயும் பாஜக ஆட்சி பிடிக்க போகுதுன்னு யார் நினைச்சா? பாஜக தொண்டர்கள். நாங்களாம் நினைக்கவே இல்லை. வார் ரூம்ல இருந்து எனக்கெல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் 100% தெரியும். என்னெல்லாம் கூப்பிட்டாங்க எலெக்ஷனுக்கு கர்நாடகாவுக்கு. அட போகிறா, எனக்கெல்லாம் முன்னாடியே தெரியும். இங்கே வாய்ப்பு இல்லைங்க, இங்கே வாய்ப்பே இல்லைன்னா ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு எங்கேருந்து உருவாக்கணும்னா பூத் லெவலேருந்து உருவாக்கணும். நான் சொல்கிறது கட்சியில் உள்ளவங்களுக்கு புரியும். பூத்து லெவலில் நீங்கள் இந்த திமுகவும் அதிமுகவும் இன்றைக்கி வரைக்கும் ஏன் அசைக்க முடியல தெரியுமா? நீங்கள் பூத்து லெவலில் ஆள் பக்காவாக போட்டிருப்பாங்க, லட்சக்கணக்கான பேர் வேலை செய்வான். ஆமாம், வீட்டில் இருந்து கூப்பிட்டு வந்து ஓட்டு போகிற வரைக்கும். நான் என்னங்க ஒரு கட்சியில் இவங்களை அடிப்படை உறுப்பினர் சேர்க்கறதுக்கே நான் 50,000 செலவழித்தேன். ஒரு மீனவ சமுதாயத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் ஆசைப்பட்டு பிஜேபிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் நினைக்கிறாங்க, நானும் இவங்களை அப்ரோச் பண்ணுறேன், அது எப்படி புரோட்டோக்கால் மாரி எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் சேர்ப்பீங்க, நான் மாநில பொறுப்பில் இருக்கேன், எங்கே இருந்தாலும் நம்ம கட்சி தானே, நமக்கு தானே சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 350 மகளிரை மீனவர் சமுதாயத்தை மிகப்பெரிய எதிர்ப்பு கடையில் இணைக்கிறேன். ஒரு மண்டபம் எடுத்து ஒன்றுமே சப்போர்ட் பண்ணல. தலைவர் கூப்பிட்டா நான் வர முடியான்ட்டார், கருணாராஜனை கூப்பிட்டா எனக்கு ஒரே பிஸியாக இருக்குது, தலைவர் வேலை கொடுத்துட்டான்ட்டார். ஏன்னா ஒரு கட்சியில் என்னமோ என் வீட்டுக்கு சேர்க்க போகிறது மாதிரி 350 பேரை நான் வர வச்சு மண்டபம் பிடிச்சி எல்லாம் பண்ணி மீடியா வர வச்சு உருவாக்கி வச்சுருக்கேன். வரதுக்கு யாருமே இல்லை. கடைசியில் பால் கனராஜனை அவர் துணைத் தலைவர் இருக்கனால அவர் அனுப்பிச்சி விட்டாங்க. அவர் வந்துட்டு போனார். அப்போ தான் முடிவு பண்ண இவங்க கட்சி வளர்க்குற ஐடியாலாம் இல்லை, இவங்க சம்பாரித்து இவங்க செட்டில் ஆகிறதுக்கு தான் அந்த கட்சியை உருவாக்குறாங்க. ஒன்று தனி கட்சி, இல்லை முடிஞ்ச வரைக்கும் அதிகார மட்டத்தில் இருக்கிற வரைக்கும் என்னென்ன பிடிங்க திங்க முடியுமோ தின்னுட்டு ஓரம் கட்டிட்டு போயிடலான்னு தான் பார்க்குறாங்க இல்லையா? கட்சி உண்மையிலேயே சத்தியமாக சொல்கிறேன், இந்த கட்சியை இவங்க வளர்க்கவே முடியாது. உண்மையான தேசபக்தியோ கட்சி மீது அக்கறையோ யாருக்குமே கிடையாது. இப்போ பாஜகன்ற கட்சி வெளியில் எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி கட்ட பஞ்சாயத்து, கொள்ளையடிப்பது, இருக்கின்ற எல்லா 420 வேலையும் பண்ணுறது, இதுக்கு தானே அந்த கட்சி. இது பாஜகங்கிறது அதுக்கு முன்னாடிலாம் அந்த வேலை அவங்க செய்ய மாட்டாங்க. பிஜேபி வந்து மேக்சிமம் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகவே மாட்டாங்க. அண்ணாமலைக்கு முன்பு, அண்ணாமலைக்கு பின்பு. அண்ணாமலைக்கு முன்பு இந்த வேலையெல்லாம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போயிடுவாங்க. கான்ட்ரவர்சியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா சும்மாவே உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் கிடச்சுன்னா நீங்கள் என்ன மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். அவங்களும் இதில் நிறையா காயம்பட்டிருக்காங்க. அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் இந்த அராஜக செயல் எல்லாம் வருது. இப்போ நீ ஆப்போசிட்டில் இருக்க கட்சிக்காரன்னு சொல்லி நான் விட்டு கூட கொடுத்துட்டு போயிடுறேன். நம்ம கட்சிக்காரர் இருப்பா, நம்ம கட்சிக்காரே என்னப்பா நீ சண்டை போகிறேன்னு சொல்லு, நான் பரவாயில்லைங்க விட்டு கொடுத்துட்டு போகிறேன். நான் சம்பாரித்த காசு தான், நான் சம்பாரிச்சு வந்து தான் எனக்கு ஒன்று போனால் என்னால் சம்பாதிக்க முடியும். ஆனால் இந்த நிலைமை வெளியில் யார் சொல்கிறது? இப்போ நீ கட்சியை வச்சு மிரட்டுற, பொறுப்பு வேணுமா, பொருளை ஒப்படைக்கிறியா, காலி பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் நான் எப்படி இப்போ மற்றவனா தான் பொறுப்புக்கு ஆசைப்பட்டு பதவிக்கு ஆசைப்பட்டு நிற்கிறவன், பரவாயில்லைங்க போயிட்டு போதுங்க நான் ஒப்படைச்சிட்றேங்க, நான் பொறுப்பில் இருந்துக்கிறேங்கன்னு தான் சொல்லுவான். அப்போ வெளியில் தெரியாமல் போயிடும்ல. அப்போ எனக்கு பொறுப்பே எனக்கு தேவையில்லை, நான் அவமானப்பட்டதெல்லாம் போதும், எனக்கு என் தொழில் தான் எனக்கு முக்கியம், நான் நிற்கும் போது தான் இப்போ இது வெளி உலகத்துக்கு சொல்ல வேண்டியதாயிருது. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இப்படி தான் மிரட்டுவாங்க. கட்சியில் வந்து ஒரு மாநில பொறுப்பு கொடுத்த மாதிரி உங்க கிரியேட் பண்ணி வச்சு. இப்போ இன்னொன்று என்னன்னா, நிறைய இப்போ கலிவரதன் பாஜகவில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏ, அவர் விவசாய அணியிலே ஏதோ பொறுப்பில் இருக்காங்க. அவர் மேலே பாஜகவை சார்ந்த பெண்மணியை பாலியல் குற்றச்சாட்டு. அதே மாதிரி சூர்யாவும் டைசியும் பேசிக்கிட்ட கான்ட்ரவர்சியான அந்த ஆடியோக்கள்
ரெண்டாவது இந்த ஸ்டிங் ஆபரேஷன்ல பாஜகவை சேர்ந்த அந்த ஜான் ரவி நிறைய பேர் பண்ணாங்க அவங்க பேசுனது அமர் பிரசாத் ரெட்டி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு அவரே வந்து சொன்னது. இவங்க எப்படி பணம் கொடுத்து இத்தனை வேலையை வந்து பண்றாங்க, பாலியல் விவகாரத்துல இருந்து இதெல்லாமே பண்றாங்களே, இதெல்லாம் எப்படி இதெல்லாம் அண்ணாமலையோட ஒப்புதல் பேரில் நடைபெறும்? இல்லை, அண்ணாமலை ஒப்புதல்ங்கிற பேரதை விட ஒரு கட்சி ஒரு பெரிய பறந்துபட்ட ஒரு கட்சிங்கிற போது எங்கொன்று தவறு நடக்கிறது இயல்பு தான். இல்லை, அது அந்த இயல்பு இல்லை அப்படி வருது. இல்லை, எல்லா இடங்கள்லையுமே ஒரு தவறுகள் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறது இயல்பு தான். ஒரு தவறுகள் நடந்தாலும் கூட அதை கூப்பிட்டு வச்சு பேசி அதை வெளிவிடாமல் முடித்து அந்த கட்சியை காப்பாற்றக்கூடிய இடத்துல தலைவன் இருக்கார். இப்போது ஒரு அண்ணன் விருது வீடியோ போட்டாங்க, கேடி ராகவன் வீடியோ. கேடி ராகவன் நல்ல ஸ்போக் பர்சன், நல்ல கட்சிக்காக நான் அதெல்லாம் ஒரு இம்ப்ரெஸ் ஆகி தான் வந்தேன். இவரும் நல்ல டைப், ஒரு நல்ல மனிதர். ஒரு சம்பவம் நடக்கிறாங்க, ஸ்டிங் ஆப்ரேஷனுங்கிற பேரில் கொண்டு போகிறாங்க. அப்படிங்கிற போது இதில் மதன் பலியாடாகிறாரு, இவரும் பலியாடாகிறாரு. அப்போ இவரே வந்து வெளியிட சொல்கிறது தப்பு இல்லை. நீங்கள் வெளியிடுங்க பிரதர்னு சொன்னோன்னா வெளியிட்டாப்ல. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கணும், 2 பேர் தரப்புமே கூப்பிட்டு பேசி தண்ணி ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா கட்சிக்கு கெட்ட பேர் வந்திருக்காது. இப்போ அவருடைய அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகிப்போச்சு. கேடி ராகவனுடைய அரசியல் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே கஷ்டப்பட்டு இருந்திருப்பார், அது எல்லாம் கேள்விக்குறி ஆக்கிட்டீங்க. அது இல்லாமல் கட்சியினுடைய பேரும் கெட்டு போச்சு. அப்போ இப்படி ஒரு விஷயத்தையுமே நீங்கள் முழுக்க ஒன் சைடாகவே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கட்சி எப்படி வளரும்? இப்போ என்னுடைய விஷயம் எடுத்துங்க, இது ஒரு மேட்டரே கிடையாது, இது பெருசாக வேண்டிய அவசியம் இல்லை, நான் மீடியாவுக்கும் போயிருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அவங்க ஆட்டோமேட்டிக்காக கூப்பிட்டு 2 தரப்பையுமே கூப்பிட்டு பேசி சமாதானப்படுத்தியிருந்தா இந்த பிரச்சனையே முடிஞ்சிருக்காரு. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போ எவ்வளவு இப்போவே உங்களுக்கு அந்த அதிகார திமிர் இருக்குது, அந்த போலீஸு கண்ணோட்டம் இருக்குது. அப்போ நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் தனி கட்சி ஆரம்பித்தா கூட என்ன மாதிரி மனநிலைமை உருவாகும் இந்த தமிழ்நாட்டில்ங்கிறது தான் என்னுடைய கேள்விக்குறி. கேசவ விநாயகம் பாஜகவினுடைய மாநில அமைப்பு செயலாளர், அவர் குறித்து வீடியோ ஆடியோ ஆதாரங்கள் இருக்குது, புகைப்படங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு பேட்டி சமீபத்தில் நீங்கள் கொடுத்த பேட்டியில் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தீங்க. எப்போ வெளியிட போகிறீங்க, என்ன இருக்குது? நான் கேசவ விநாயகஞ்சியை வந்து நான் பர்டிகுலராக என்றைக்குமே அவர் வந்து ஒரு நல்ல, அவர் மிகப்பெரிய அவமானங்களை சுமந்தவர். அந்த மாதிரிலாம் நான் வந்து அன்றைக்கி அந்த ஃப்ளோவில் தான் நான் சொல்லியிருந்தேன், அந்த எமோஷனில் சொன்னேன். மற்றபடி அவரை பற்றியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா நிர்வாகிகள் விஷயங்கள்லாம் இருக்குது, அது எலெக்ஷன் டைமில் என்னுடைய விஷயங்களை எப்படி அவங்க நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து தான் நான் வெளியிடுவேன். பாஜக மாநில நிர்வாகம்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ணாமலை இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. அவர்தான் இல்லை, நான் அவரை வந்து என் தகப்ப ஸ்தானத்தில் இருக்கார். அவரை வந்து நான் அன்னைக்கு கூட நான் பேட்டியிலே சொல்லியிருந்தேன், அவர் மனசு புண்படும்படியாக நான் என்றைக்குமே நடக்க மாட்டேன். நான் உங்கள் பேட்டி வாயில சொல்லிடுறேன், அவர் ரொம்ப நல்ல மனிதர். எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஏதாவது சின்ன கான்ட்ரவர்சி கட்சியில் இருந்தால் கூட எனக்கு சப்போர்ட். டைசி சொல்கிற மாதிரி அந்த மாதிரி நல்ல மனிதரா? இல்லை, அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டார், அவுத்து போட்டு கூட பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கான்ட்ரவர்சிலாம் நம்ம அப்படிலாம் நான் கிடையாது. அவர் வந்து என் தகப்பனுக்கு ஈக்குவலானவர், வயது முதிர்ந்தவர், நல்ல அனுபவசாலி, காரியகர்த்தா. இந்த கட்சிக்காக அவர் உழைச்சிருக்கிறார், நிறைய அவமானங்களை சுமந்தவர். அதனால நான் சொல்கிறேன், என்னுடைய பார்வை வேறு, ஒரு பெண்ணாக அவங்க பார்க்குற பார்வை வேறு, என்னுடைய பார்வை வேறு. நான் அதுக்குள்ளெல்லாம் வரல, அதெல்லாம் மானங்கட்டு மகுடி புத்தி என்னமோ பண்ணிட்டாங்க, அதுக்குள்ளே நான் வரல. அதுக்குள்ளே எப்பவுமே வர விரும்புறதும் கிடையாது. என் உண்டு, என் வேலை உண்டு, கட்சி உண்டு இருப்பேன். எனக்கு தனிப்பட்ட விஷயங்களில் சில பிரச்சனைகள் இருக்கும்போது கேசவ விநாயகி வந்து என் விஷயத்தில் கண்டுக்கவே மாட்டார். அவன் ஒரு கட்சி வந்தவன் அப்படி தான் இருப்பான்னு சொல்லி ரொம்ப ஃப்ரீடம் நிறையா கொடுத்துருந்தார். அப்படிங்கிற போது நான் வந்து அவரை பற்றியான விஷயங்கள் எதுவுமே நான் சொல்ல விரும்பலை. ஓகே, இறுதி கேள்வியா, 2024 தேர்தல் தமிழ்நாட்டில் பாஜக சோபிக்குமா? 26 தேர்தலில் பாஜக தலைவர் அண்ணாமலை முதல்வராகிடுவார்ன்ற வரைக்கும் பாஜக 26ல் ஆமாம் அப்படி வந்து சொல்கிறாங்களே, பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் இதெல்லாம் சாத்தியமா? 200% சாத்தியமே இல்லை. ஏன்னா இங்கே வேலையே நடக்கலை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பரபரப்பு அரசியல் உருவாக்கிக்கிட்டு இவன் கேள்வி கேட்டால் அவனுக்கு பதில், இதை மட்டும் சொல்லிக்கிட்டு ஒரு பரபரப்பாக கொண்டு போகிறது என்றைக்குமே ஜெயிக்காது. இப்போது டிஎம்கே வந்து அவங்க களப்பணி ஆட்டினாங்க, ஏடிஎம்கே களப்பணி ஆட்டினாங்க. ஏடிஎம்கேக்கு ஆல்ரெடி 1.5 கோடி தொண்டர்கள் ஆல்ரெடி இருக்கிறாங்க. அந்த தொண்டர்கள்லாம் ஏன் இருக்கிறாங்கிறது முதல்ல உங்களுக்கு பேசிக்கே புரிஞ்சுக்கணும். பிஜேபி ஏன் வளராமல் போனதுக்கு காரணம், முதல்ல கட்சிக்காரனை காப்பாற்ற தெரிஞ்சிருக்கணும். ஏடிஎம்கேயோ டிஎம்கேயோ அவங்க கட்சிக்காரங்களை அவங்க கட்சிக்காரங்களை தப்பாக இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் இங்கே நியாயத்துக்கு போராடுறேன், என்னவே தூக்கி வீசுகிறாங்க. ஒரு கட்சியில் வரக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு பாதுகாப்பு முதல்ல இந்த கட்சியில் இருந்தால் மட்டும்தான் இந்த கட்சிக்கு எனக்கே ஓட்டு போட தோணும். எனக்குள்ளே ஒரு கான்ட்ரவர்சி இருந்து எனக்கு நான் இங்கே போனவொன்னா ஏடிஎம்கே தான் தாமரைக்கு அமுக்க மாட்டேன். அப்போ எனக்கே நீ பாதுகாப்பு இல்லைனா சும்மா ஒரு பெருமைக்கு வேணால் அந்த கட்சியில் பயணிக்கலாம். இது எல்லாமே ஓட்டாக மாறாது.
மக்கள் வந்து எல்லாமே இணைகிறாங்க. இப்போ எல்லா ஜாதியினரும் இணைகிறாங்க, எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்களும் இணைகிறாங்க. ஆனால் இது எல்லாம் ஓட்டாக மாறவே மாறாது. ஏன்னா கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தத்தை அவங்க விட்டுறாங்க. முதல்ல பூத்தளவில் போட வேண்டிய நிர்வாகிகள் போடலை, அதுக்கப்புறம் கட்சிக்காரங்களுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் கொடுக்கல, கட்சியில் இருக்கவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படலை. அப்படி இருக்கும்போது இவங்களை நம்பிலாம் ஃபைட் பண்ண மாட்டாங்க. சும்மா ஒரு குரூப் கும்பலாக இருப்பாங்க. இப்போ 20-30 அணிப்பிரிவு வச்சுருப்பாங்க. இப்போ எப்படி கும்பல் கூடுதுன்னு நினைக்கிறீங்க? பொதுமக்கள்லாம் வரமாட்டாங்க. 30 அணிப்பிரிவு வச்சுருப்பாங்க. இப்போ அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் 20 அணிப்பிரிவு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஏன்னா 20 அணிப்பிரிவு போடும்போது கிட்டத்தட்ட 10,000 பேரை உள்ள பொறுப்பு போடலாம். அந்த 10,000 பேர் வந்து தானே ஆகணும். ஆமாம். நீ தான் உடனே உனக்கு லெட்டர் பேட்டை வச்சிருப்பீ, ரெடியா ராஜினாமா வர்றியா வரலையா? அப்போ அவன் என்ன பண்ணுவான்? ஐயோ நம்ம பொறுப்பு போட்டிருக்காங்க, நம்ம வேற பீத்திக்கிட்டோம், கொடியை வேற காரில் கட்டிட்டோம், அவுக்க சொல்லிடுவாங்க போல இருக்கு, அசிங்கமாகி போயிடணும்னா ஓடத்தான் ஆகணும். மற்றபடி இதெல்லாம் ஓட்டா மாறுமானா கட்சி நிர்வாகிகள் போட்டு எந்த கட்சியுமே ஜெயிச்சதா இல்லை. பொதுமக்கள் போடணும். பொதுமக்கள்கிட்ட அவங்க நல்ல பேர் இருக்கணும். நல்ல பேர் இருக்கிற மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்துகிறாங்க. அது எலெக்ஷன் நெருங்கும் போது இவங்களுடைய கூட்டெல்லாம் வெளியே வந்துடும். ஓகே, அண்ணாமலைக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற அட்வைஸ் என்ன? ரொம்ப கடினமான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா வருங்கால முதல்வர் வேறு சொல்லிட்டீங்க. நான் அண்ணாமலைக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு நல்ல தலைவருங்கிறத நீங்கள் எப்போ நிரூபிப்பீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஆணவ போக்குலேருந்து கீழே இறங்கணும். உங்களுக்கு தலைவருங்கிற தகுதியை நீங்கள் மக்கள் தான் உங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் தலைவராக இருந்து பிரயோஜனம் இல்லை. நான் எனக்கு ஒரு மாநில செயலாளர் பொறுப்பு கொடுத்தா நான் அந்த மாநிலத்துக்கே செயலாளர் கிடையாது. அந்த கட்சியில் உள்ள நிர்வாகிகளுக்கு வேணால் நான் மாநில செயலாளர் சொல்லிக்கிட்டு இருக்கலாம், அவங்களே எங்களை மதிக்க மாட்டாங்கன்னு வச்சுங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களை எல்லோரும் தலைவர் தேர்ந்தெடுத்துட்டாங்க, ஒரு மனசாக வந்து விரும்பிட்டாங்கன்னு. உங்களை சுற்றி மிகப்பெரிய பிம்பம் கட்டமைச்சதுனால மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் வாக்காக மாறாது. நீங்கள் களத்தில் இறங்கி பணியாற்றணும், மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும். குறிப்பாக உங்கள் கட்சிக்காரங்க மத்தியில் நீங்கள் இடம் பிடிக்கணும். அவங்களுக்கு உரிய பாதுகாப்பை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்கள் கட்சிக்காரங்களே உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. மற்றபடி பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்தது மாதிரி தான் தோணும். ஆனால் இங்கே ஓட்டாக மாறவே மாறாது. ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு மிக மிக குறைவு. இவ்வளவு நேரம் ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்காக பல்வேறு விஷயங்கள், உங்களுடைய அலுவலக பிரச்சனையிலிருந்து பாஜக கட்சிக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகள் வரை பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துருக்கிறீங்க. மிக்க நன்றி. நன்றி கரிகாலம். நன்றி.